ஏய் மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டிலாம் நான் தூக்கி போட்டேன். எங்கள் அப்பாவெல்லாம் நான் சமாளிச்சுக்கிடுவேன்டா. பிரதர் மச்சான் ஒரு நிமிஷம்டா. பாட்டில் இப்படி குப்பத்தூரில் போட்டு போகிறீங்க? அங்கே பாருங்க உடஞ்சி கிடக்கு. ஓரமாக வச்சா எடுத்துக்க மாட்டேனா? பாட்டிலா நான் போடலையே. நீங்கள் போடலையா? அப்புறம் இது யார் போட்டது? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பா? வேறு யாராவது போட்டிருப்பாங்க. நல்ல வேலை என்கிட்ட கேட்டீங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருந்தீங்க, அவ்வளோதான். கன்ஃபார்மாக நீங்கள் போடல? கன்ஃபார்மாக நான் இல்லை. அப்போ ஓகே. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் எம்டி பாட்டிலோட சேர்த்து ஃபுல்லையும் போட்டிருக்கான். ஃபுல் பாட்டிலா? எம்டி பாட்டிலாம் உடஞ்சிருச்சு, ஆனால் ஃபுல்லு அப்படியே இருக்கு. எனக்கு லக்கு தான். ப்ரோ அதை ஏன்ட்ட கொடுங்க, நானே கொடுத்துட்றேன். உங்ககிட்டயா? ஏன்? நானும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எது நடந்தாலும் நானும் பொறுப்பு தானே. அப்பார்ட்மெண்ட்டில் எதாவது நடந்தால் தான் நீங்கள் பொறுப்பு. குப்பத்தில் எது கிடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அது என்னோட தான் ப்ரோ. அப்பா ஊரில் இல்லை, அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பார்ட்டி. அவர் வர்றதுக்குள்ளே இந்த எம்டியெல்லாம் வந்து போட்டலான்னு பார்த்தேன். மறந்தாப்பில் ஒரு ஃபுல்லை உள்ளே வச்சிட்டேன். பிரதர், உங்களை நான் பார்ட்டி பண்ண வேணாம்லாம் சொல்லலை. இப்படி பாட்டில் போட்டு போக வேணாம் தான் சொல்கிறேன். ஓரமாக வச்சா எடுத்துக்க போகிறேன். யோசித்து பாருங்க, குப்பையோட குப்பையாக நீங்கள் தூக்கி போட்ட பாட்டிலாம் உடஞ்சி அங்கங்கே பீஸ் பீஸாக கிடக்கும். அள்ளுறப்ப எங்கள் கையெல்லாம் குத்தாதா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்கல்ல. இதுக்கப்புறமேட்டாச்சும் ஓரமாக வைங்க. இது ரிக்வஸ்ட்லாம் இல்லை பிரதர், ஆர்டரு. ஆர்டரா? ஆமாம், ரிக்வஸ்ட்டை சொன்னால் தான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. பிரதர், ஆர்டரை இனிமேல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அமைதியாக போகிறேன், இல்லை அப்பாட்ட சொல்லிட்டு தான் போவேன். எப்படி? அப்பா கிட்டேயா? இல்லை இல்லை ப்ரோ, நான் இனிமேல் ஓரமாகவே வச்சிட்றேன். அது குப்பையில் கிடக்கிறதெல்லாம் எம்டி பாட்டில் தான். எனக்கு அடுத்த வேலை இருக்குது, அப்போ நான் வேலையை பார்க்க போடலாமா?